Hi friends, welcome back to our channel. என்னோட சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா கோல்டு சேவிங்ஸ் மணி சேவிங்ஸ் பற்றின வீடியோஸ் தான். நான் வந்துட்டு ஆல்ரெடி வீடியோஸில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். நான் ஒரு 2 monthsக்கு ஒன்ஸ் 1 கிராம் கோல்டு காயின் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசியாக போட்ட வீடியோஸில் வந்துட்டு நான் காமிச்சிருப்பேன். நான் 1 கிராம் கோல்டு காயின் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். மே மந்த் கோல்டு சேவிங்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் போட்டிருப்பேன். அதுக்கான 1 கிராம் கோல்டு காயின் தான் இந்த காயின் நான் வாங்கினேன். இப்போ அதுக்கப்புறம் நான் போய் எப்போ கோல்டு காயின் வாங்கினேன் அப்படின்னா ஜூன் மாதம் நான் மறுபடியும் போய் கோல்டு வாங்கினேன். ஆல்ரெடி அந்த காயினும் நான் ஜூன் 8ஆம் தேதி தான் போய் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் மே மாதம் ஃபுல்லாக சேவ் பண்ண அமௌண்ட்டில் நான் ஜூன் மந்த் போய் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த கோல்டு காயின் நான் எதில் வாங்கினேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி வீடியோஸில் முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன். நான் டிஜிகோல்டில் வந்துட்டு அமௌண்ட் பே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதில் போய் நம்ம இப்போது அதில் மறுபடியும் நான் இன்னொரு பேஜ் ஓப்பன் பண்ணி அதில் மறுபடியும் நான் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணேன். பட் என்னால் அதில் வந்துட்டு கண்டினியூ அமௌண்ட் வந்துட்டு சேவ் பண்ண முடியலை. ஏன் அப்படின்னா, நான் ஸ்ரீகுமரனில் போயிட்டு மறுபடியும் கோல்டு சீட் போட்டிருக்கேன் அப்படிங்கிறனால அதுலேயும் போட்டு இதுலேயும் போட்டு அதில் கொஞ்சம் அமௌண்ட் நம்மளால் பே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு சரி க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி கடைக்கு போயிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் என்னைக்கு நான் போய் இந்த காயின் வாங்கினேன் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், 6ஆம் தேதி 7ஆவது மாதம் ஜூலை மாதம் போய் நான் இந்த காயின் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். நான் எவ்வளோ சேர்த்துருந்தேன் அப்படின்னா 1.5 கிராம் நான் சேர்த்துருந்தேன். நான் உங்களுக்கு வந்துட்டு 1.5 கிராம் நான் சேர்த்துருந்தேன். 1.501 கிராம் பக்கம் நான் சேர்த்துருந்தேன். இப்போ இதில் வந்துட்டு நான் 1.5 கிராம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம தங்கமயில அமௌண்ட்டை நம்ம அந்த டிஜிகோடில் சேர்க்குற அமௌண்ட் வந்துட்டு நம்ம இப்போ 100 ரூபா போட்டோம் அப்படின்னா ஒரு 15 கிராம் ஏறுது அப்படின்னா பெனிஃபிட்னு சொல்லிட்டு ஒரு கிராம் இல்லை 2 கிராம் ஏறுதுல்ல, அந்த இது வந்துட்டு நம்மளுக்கு கோல்டாக வந்துட்டு வர வைக்க மாட்டேங்கிறாங்க தங்கமயில. அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது நம்ம எவ்வளோ பே பண்ணியிருக்கோம், நம்ம எவ்வளோ சேர்த்துருக்கோம், எவ்வளோ கிராம் நம்ம சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் கோல்டில் வர வைக்கிறாங்க. எவ்வளோ அவங்க எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கொடுக்கறத வந்துட்டு அவங்க நம்ம இது வேஸ்டேஜ் செய்கூலி சேதாரம் அந்த மாதிரி வரும்ல, அதில் வந்துட்டு அவங்க மைனஸ் பண்ணிக்கிறதா சொல்லி சொன்னாங்க. ஆனால் அதுலேயே அவங்க கோல்டாக கொஞ்சம் இது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அவங்க வந்துட்டு அந்த செய்கூலி சேதாரத்தில் தான் அதை மைனஸ் பண்ணுறாங்க. ஆனால் நான் வந்துட்டு இதை வந்துட்டு போன வருஷம் கரெக்டாக நான் அந்த தங்கமயில நான் போட்டுட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அப்போ வந்துட்டு ஆவரேஜ் ரேட் வந்துட்டு ஒரு 6600 அந்த சில்லறை தான் இருந்துச்சு. நான் வீடியோவில் சரியாக கிளியராக தெரியலை. நான் வீடியோவில் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணதில் போய் பாருங்கள், அவ்வளோ அந்த ரேட்டில் தான் இருந்துச்சு. இப்போ அதில் நான் வந்துட்டு எவ்வளோ சேர்த்துருந்தேன் அப்படின்னா 10,100 ரூபா அதில் நான் பே பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதில் ஒரு 100 ருபீஸ் அன்றைக்கி ஓப்பன் பண்ணும்போது பே பண்ணதோடு சரி. அதுக்கப்புறம் நான் அமௌண்ட் பே பண்ணவே இல்லை. அதில் மொத்தமாக நான் 10,200 ரூபா டிஜிகோல்டு ஆப்பில் நான் போட்டிருந்தேன். நான் எவ்வளோ கிராம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நீங்கள் என்ன நான் எவ்வளோ வாங்கினேன், எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா என்னோடய வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக வீடியோஸ் பாருங்கள். அந்த இதில் நான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு 1.501 கிராம் வந்துட்டு இருந்தது. அதில் வந்துட்டு நான் வந்துட்டு எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணேன்னா, இப்போ 1.5 கிராம் அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு எக்ஸ்ட்ரா இதில் ஒரு 1/2 கிராம் போட்டு 2 கிராம் எடுக்கிற மாதிரி இருந்தால் நான் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் வந்துட்டு வெறும் 10,200 ரூபா கட்டி 1.5 கிராம் வந்துட்டு சேவ் பண்ணியிருக்கேன். இதில் என்ன ப்ளஸ் அப்படின்னா, நம்ம போடும் போது நம்மளோட கோல்டு ரேட் வந்துட்டு 6,600 அந்த ரேட்லாம் இருந்தது. அப்போது இப்போ வந்துட்டு 9,000க்கு மேலே போயிடுச்சு. நமக்கு வந்துட்டு நம்ம இப்போ போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த நம்ம போடும் போது என்ன ஆவரேஜ் ரேட் இருந்துச்சோ அந்த ரேட்டை வச்சு தான் கால்குலேஷன் கொண்டு வராங்க. 6,600 இருந்துச்சுன்னா அந்த ரேட் 1 கிராம் அந்த ரேட்டில் தான் எடுத்துக்கிறாங்க. மறுபடியும் 100 கிராம் நம்ம வாங்குறதா இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது நம்ம எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்கோமோ அதுக்குள்ளே நம்ம அன்னைக்குள்ள ஆவரேஜ் ரேட்டுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம எக்ஸ்ட்ரா இப்போது இது 1.5 கிராம் தான் இருந்திருக்கு, ஆனால் நான் 2 கிராம் வாங்கியிருக்கேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வர 1/2 கிராமுக்கு மட்டும் நான் வந்துட்டு கையிலேருந்து பே பண்ணி அமௌண்ட் வாங்குற மாதிரி இருந்துச்சு. அது உங்களுக்கு நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன். நீங்கள் என்னோடய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இந்த காயின் வந்துட்டு வாங்கியிருக்கிறது வந்துட்டு 916 தான், 2 கிராம். இது வந்துட்டு 1/4 பவுன், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். 916ன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இதில் வந்துட்டு 2 கிராம் லக்ஷ்மி டாலர் போட்ட காயின்ஸ் தான் நான் வந்துட்டு வாங்கியிருந்தேன். இப்போ இதோட அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு உங்களுக்கு நான் வெளில காமிக்கிறேன். இதோட அமௌண்ட் நான் வந்துட்டு டிஜிகோல்டில் வந்துட்டு போட்ட அமௌண்ட் வந்துட்டு நான் டிஜிகோல்டில் பே பண்ண எவ்வளோ கிராம் நான் சேர்த்துருக்கேன் அப்படின்னா 1.510 கிராம் நான் வந்துட்டு சேர்த்துருக்கேன். வெறும் 10,200 ரூபா அதில் நான் பே பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா வந்துட்டு நான் ஒரு 500 கிராம் வந்துட்டு நான் வாங்கினேன். அதுக்கான அமௌண்ட் வந்துட்டு 4,620 ரூபா.
மொத்தமாக இதில் எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னா 2 கிராம் 20 மில்லி அப்படி இருக்குது. அப்போது இதுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்துட்டு எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னா 549 ரூபா. எதில் மைனஸ் பண்ணாங்க அப்படின்னா நான் டிஜிகோல்டில் வந்துட்டு போட்டிருப்பேன் இல்லைங்க, அந்த இப்போ 10,200 ரூபா அப்படின்னா இப்போ 1.501 கிராம் என்னோடது, அதாவது நான் அமௌண்ட் பே பண்ணி வந்த அமௌண்ட்டு ஆட் ஆன கோல்டு காயினோட கிராமு. அவங்க எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து ஒரு 60யோ எவ்வளவோ இருந்தது. அந்த இதுக்கான அமௌண்ட் வந்துட்டு வெறும் 549 மட்டும்தான் அவங்க எடுத்தாங்க. அவ்வளோதான் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் ஹால்மார்க் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு இந்த காயினோட ஒரு சீல் வந்துட்டு 916ன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சீல் சரியா தெரியுதான்னு தெரியல, இங்கே மேலே இதோ இங்கே இருக்கும், இந்த இடத்துல இருக்கும். இந்த சீலுக்கு வந்துட்டு ஒரு அமௌண்ட் எடுத்துக்கிட்டாங்க 45 ருபீஸு. மொத்தம் இதில் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா 15,414 ரூபா மொத்தமாக வந்தது. அப்புறம் இதுக்கு வந்துட்டு ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டு, இது 231, மறுபடியும் ஒரு 231 ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு அதுக்கு பிடிச்சிட்டாங்க. மொத்தமாக 15,877 ரூபா வந்துச்சு. இவ்வளோ அமௌண்ட் வந்தது. இப்போ இதில் வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா 15,877 ரூபா டோட்டல் அமௌண்ட் வந்தது. அப்புறம் இதில் வந்துட்டு மைனஸ் பண்ணியிருக்காங்க. இதில் எவ்வளோ மைனஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த 582 மைனஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 582 மைனஸ் பண்ணது போக மீதி 14,830. இந்த அமௌண்ட் வந்துட்டு அந்த 2 கிராம் எக்ஸ்ட்ரா வந்த அமௌண்ட், அதுக்கு ஜிஎஸ்டி போட்ட அமௌண்ட். அது இங்கே இருக்க 582 ரூபா இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த அமௌண்ட்டு தான் நான் அந்த எக்ஸ்ட்ரா கிராம் ஆட் ஆன அமௌண்ட்டை மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 14,832 அதுக்கு ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி போட்டு 15,277 ரூபா வந்திருக்கு மொத்தமாக. இப்போது இதில் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட்டு நான் எக்ஸ்ட்ரா மறுபடியும் பே பண்ணேன் அப்படின்னா 5,078 ரூபா நான் மறுபடியும் எக்ஸ்ட்ராவாக அவங்கக்கிட்ட நான் அமௌண்ட் கொடுத்தேன். நான் டோட்டலாக 10,200 ரூபா பே பண்ணியிருந்தேன். அதில் வந்துட்டு எனக்கு 1.5 கிராம் நான் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது கூட நான் 2 கிராமாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்ட்ரா எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருந்தேன் அப்படின்னா 5,078 ரூபா நான் கட்டியிருந்தேன். அப்போ இந்த 10,200 5,078 ரூபாவும் நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பாருங்கள். இவ்வளோ நான் பே பண்ணியிருந்தேன். இப்போ கிட்டத்தட்ட பார்க்கும்போது 15,200 15,278 ரூபா பக்கம் நான் பே பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ நான் ஒரு 2 கிராம் போய் இன்னைக்குள்ள ரேட்டுக்கு நான் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு 21,000க்கு மேலே எனக்கு கையில் வேணும். ஆனால் எனக்கு வந்துட்டு 15,278 ரூபாவில் முடிஞ்சிச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு அந்த 4 ரூபா 5 ரூபா 4,000 ரூபாய் அப்படின்னாலுமே நமக்கு அது ஒரு மீதி தான். அதனால நீங்கள் டிஜிகோல்டில் வந்துட்டு போடுறது லாபம் தான். நம்ம அன்னைக்கான ரேட்டுக்கான கோல்டு வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாளைக்குங்கும் போது இப்போ இன்னைக்கு யோசிக்கிறோம், நம்ம இன்னைக்கு வந்துட்டு 9,000 ரூபாய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கே நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா இந்த ஒரு வருஷம் அந்த 330 நாள் அந்த ஸ்கீம் முடியறதுக்குள்ள அந்த கோல்டு ரேட்டு 1 கிராம் கோல்டு ரேட்டு 13,000 14,000 ரேஞ்சுக்கு கூட போகலாம். அப்போ நமக்கு இந்த 9,000 ரூபாய் பெஸ்ட்டு தானே. அப்போ நம்ம போட்டு வைக்கிறது வந்துட்டு கண்டிப்பாக நல்லது தான். அதனால் நம்ம சின்ன சின்ன செலவு, அதாவது ஒரு 100 ரூபாய் அந்த மாதிரி ஏதாவது போய் செலவு பண்ணுறதை நம்ம இந்த ஸ்கீமில், அதாவது ஃபஸ்ட்டு ஒரு 75 நாளைக்கு நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அமௌண்ட் அதில் வந்துட்டு நம்ம டிஜிகோல்டில் போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா பர்சன்டேஜ் அதில் கோல்டு வந்துட்டு நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம 75 நாளைக்கு அப்புறம் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரி தான் ஆகும். ஃபஸ்ட்டு 75 டேஸ் நம்ம எவ்வளோ தூரம் அதில் அமௌண்ட்டு சேவ் பண்ண முடியுமோ, எவ்வளோ அதிகமாக சேவ் பண்ண முடியுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். அப்புறம் இதில் என்ன அப்படின்னா இதில் வந்துட்டு இவங்க எவ்வளோ எடுக்கிறாங்கன்னா 3% எடுக்கிறாங்க. காயின் வாங்கும் போது நமக்கு தெரியும் இந்த வேஸ்டேஜ் அந்த மாதிரிலாம் இது பண்ணுறது போக நமக்கு வந்துட்டு ஒவ்வொரு கடையில் வந்துட்டு 2% எடுப்பாங்க, ஒவ்வொரு கடையில் 1% தான் எடுப்பாங்க. ஆனால் தங்கமயில வந்துட்டு 3% எடுத்துக்கிட்டாங்க. நாங்கள் கேட்டோம் மற்ற கடையில் வந்துட்டு இது 2 தான், இங்கே மட்டும் ஏன் 3% எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா 4 கிராம்ஸ்க்கு மேலே காயின் வாங்குறவங்களுக்கு 2% போட்டு நாங்கள் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே, நம்ம டிஜிகோல்டில் போட்டாச்சு, சரி அதில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு காயினில் வந்துட்டு பெருசாக எதுவும் மைனஸ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் வந்துட்டு என்றைக்கு கொண்டு வந்து கோல்டு காயினை திரும்ப கொடுத்தாலும் அன்றைக்கி என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு நாங்கள் எடுத்துப்போம். அதனால் அதில் எவ்வளோ பெருசாக எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் நாங்கள் வாங்கிட்டு அன்றைக்கி வந்தாச்சு. நான் நெக்ஸ்ட்டு இனி எப்போ கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ண போவேன் அப்படின்னா ஆகஸ்ட் 3 போவேன். ஆகஸ்ட் 3 நான் கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ண போகிறது வந்துட்டு தங்கமயில இல்லை ஸ்ரீகுமரனில் போய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் ஸ்ரீகுமரனில் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு சீட் போட்டிருக்கேன். நான் அதில் உங்களுக்கு அந்த ஆப்குள்ளே போய் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியுமான்னு தெரியல, அதை எடுக்க முடிஞ்சு நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் அட்டாச் பண்ணுறேன்.
இப்போ வந்துட்டு 18% வரைக்கும் ஒரு ஸ்கீம் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம மாதம் 1000லேருந்தே பே பண்ணிக்கலாம். 2000, 3000, 4000 இந்த மாதிரி நிறைய அமௌண்ட் இருக்குது. நான் வந்துட்டு அதில் 2000 பே பண்ணியிருக்கேன். எனக்கு நெக்ஸ்ட் மே மந்தோட அந்த ஸ்கீம் முடியுது. இப்போது எப்படின்னா, இப்போ 2000 நம்ம பே பண்ணுறோம் அப்படின்னா 11 மாதம் 22,000 ரூபா வரும். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இப்போ நம்ம கண்டிப்பாக அந்த அந்த ஸ்கீமில் வந்துட்டு கம்பல்சரி மந்த்லி ஒன்ஸ் கட்டணும். 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே அந்த நம்ம எவ்வளோ அமௌண்ட்டோ அதை வந்துட்டு பே பண்ணிக்கணும். வேறு ஸ்கீம்லாம் எப்படின்னா, இப்போ ஒரு மாதம் நம்ம கட்டல அப்படின்னா இன்னொரு மாதம் அப்படியே பேக் போயிடும். இப்போ மே மாதம் முடிகிற ஸ்கீம் ஜூன் மாதம் போயிடும் அந்த மாதிரி. ஆனால் இந்த இதில் வந்துட்டு கண்டிப்பாக அந்த மந்த்துக்கான அமௌண்ட்டை பே பண்ணணும். நம்ம கடைசியாக பொருள் எடுக்கலை, அந்த எடுக்க போகிற டைமில் வந்துட்டு 11 மாதம் கழிச்சு அந்த கோல்டு வந்து நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அப்படி பர்ச்சேஸ் பண்ணலை அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட் டீட்டெயிலாக வாங்கி நம்மளோட அந்த 11 மாதம் கழிச்சு நம்மளோட அமௌண்ட் வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம அதில் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்ரீகுமரனில் வந்து 2000 சீட்டு போட்டு வந்தாச்சு. உங்களுக்கும் கண்டிப்பாக நீங்களும் போய் உங்கள் ஏரியா பக்கம் எங்கேயாவது இந்த மாதிரி ஜுவல்ஸ் கடை இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் போயிட்டு நகை சீட்டு போட்டுக்கோங்க. அது பெஸ்ட்டு தான். ஏன் அப்படின்னா, நமக்கு இப்போ உள்ள ரேட்டுக்கு நம்மளால மொத்தமாக கொண்டு போய் கண்டிப்பாக எடுக்க முடியாது. நான் வந்துட்டு கோல்டு காயின் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியிலேருந்தே சேவ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்துட்டு சும்மா காசு சேர்த்து வைக்கிறோம், அது எதாவது பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு இதுலேயே போயிடுச்சு. கோல்டு காயினுக்குள்ளே நான் வரவே இல்லை. அதனால இப்போ சரி நம்ம கோல்டு காயின் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 டைம் கோல்டு காயின் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. இப்போ இது வந்துட்டு 1 கிராம் காயின், இது வந்துட்டு 2 கிராம் காயின். நான் மொத்தமாக வந்துட்டு 3 கிராம் வந்துட்டு எடுத்துட்டேன். நான் வந்துட்டு 3 கிராம் நான் வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுட்டேன். இந்த 3 கிராம் மொத்தமாக நம்ம எடுக்கணும்னா எவ்வளோ ஆகும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். இனி எக்ஸ்ட்ரா நான் ஆகஸ்ட் 3 வந்துட்டு ஆடிப்பெருக்கப்போ மறுபடியும் போயிட்டு கோல்டு காயின், அதாவது 1 கிராம் கோல்டு காயின் வந்துட்டு நான் வாங்க போகிறேன். நான் சொல்லியிருந்தேன் கோல்டு காயின் வாங்குறதுக்காக நான் மந்த்லி வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு சேவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். உங்களுக்கு வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். அதுக்கான அமௌண்ட்டை நான் வந்துட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். சரி, அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம ஆகஸ்ட் மந்த்து போய் கோல்டு காயின் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அமௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த அமௌண்ட்டு தான், இந்த அமௌண்ட் நான் கோல்டு காயின் வாங்குறதுக்காக வச்சுருக்கேன் அமௌண்ட்டு. இதில் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 5000 பக்கம் இருக்குது. இதில் ஒரு 5000 பக்கம் இருக்குது. இதில் ஒரு 4500 பக்கம் இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட இதுவே 9000 பக்கம், 9500 பக்கம் வந்துருச்சு. இதை வச்சு நான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் அமௌண்ட் போட்டு நான் கோல்டு காயின் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன். நிறைய பேர் வீடியோஸில் கேட்டிருந்தீங்க. நான் டிஜிகோல்டு ஆப்பில் அமௌண்ட் போட்டிருக்கிறத பற்றி நான் உங்களுக்கு ஒரு வீடியோஸ் போட்டிருந்தேன். அந்த வீடியோஸ் வந்துட்டு நிறைய வியூஸ் போயிருந்துச்சு. அந்த வீடியோஸில் கமெண்ட்ஸில் ஒருத்தவங்க சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, இப்போ சிஸ்டர் நீங்கள் வந்துட்டு அதை கரெக்டாக எனக்கு டேட் தெரியலை, இந்த டேட்டில் நீங்கள் அமௌண்ட் ஃபஸ்ட்டு போட்டிருக்கீங்க 0 கிராம்னு காமிக்குது, மறுபடியும் இன்னொரு டேட்டில் போட்டிருக்கீங்க அதுலேயும் 0 கிராம்னு காமிக்குது, அது ஏன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதில் நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருப்பேன். அது உங்களுக்கு கிளியராக இருந்துச்சா என்னன்னு தெரியல. நான் இப்போ அந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அது எப்படின்னா, இப்போ நம்ம டிஜிகோல்டில் வந்துட்டு உள்ளே போயிட்டு இப்போ ஒரு 100 rupees நம்ம போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை லாகின் பண்ணி அந்த ஐடிக்குள்ளே போயிட்டு நம்ம ஜிபே வரைக்கும் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணும்போது சரி வேணாம் நம்ம ஒரு 200 300 போடலாம், நம்ம வந்துட்டு மறுபடியும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணும்போது நம்ம அந்த டிரான்சாக்ஷன் வரைக்கும் போகிறது வந்துட்டு அதில் காமிக்கும். அந்த ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு வந்துடும். நம்ம போட்ட அமௌண்ட் வந்துட்டு வரல, ஃபெயில்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட் வந்துட்டு 0 கிராம் நம்ம வந்து டிரான்சாக்ஷன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஜிகோல்டில் வந்துட்டு கீழே நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுற அமௌண்ட் எல்லாம் காமிக்கும். நம்ம என்னென்ன டேட்டில் எவ்வளோ பண்ணுறோம் அதில் வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஆனால் அதில் அமௌண்ட் நமக்கு போகலை, நம்ம அக்கௌண்ட்லேருந்து அவங்களுக்கு நம்ம போகலை. அப்போ நம்ம கோல்டு வந்து இந்த கோல்டு சேவ் பண்ணலை, 0 கிராம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான இதுதான். அதை நம்ம எப்பவுமே டிரான்சாக்ஷன் பண்ணும்போது சப்போஸ் நம்ம உள்ளே போயிட்டு நெட் ப்ராப்ளம் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் வந்துட்டு அதில் காமிக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்துட்டு 100 rupeesலேருந்தே பே பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு என்னோட வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு என்னென்ன வீடியோஸ் வந்துட்டு போடுறேன், எவ்வளோ கோல்டு காயின் வச்சு பர்ச்சேஸ் பண்ணுறேன், நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் எப்படி இவ்வளோ சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிற வீடியோஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னோட வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.